வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. பாக்கியா வேலை பார்த்த இடத்துல நடக்கிறத காமிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ கோச்சிட்டு கிளம்ப போகிறாங்க. பழனிசாமி ஒரு நிமிஷம் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய வேலைக்காரங்களாக இருந்தாலும் அவங்க செய்கிற வேலையில் சின்ன தப்பு நடக்க தானங்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒன்றும் தெரியாத சமையல்காரிக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டீங்களா அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா கேட்குறாங்க. பாக்கியா மேடத்தோட திறமை தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் நடந்த மினிஸ்டரோட பொண்ணு கல்யாணத்துக்கு பாக்கியா மேடம் தான் குக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5000 பேருக்கு சமைச்சு அசத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களோட பெருமையை பேசி இப்போ என்னங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்குறாரு மாப்பிள்ளையோட அப்பா. ஊர் பேர் தெரியாதவங்களை கூப்பிட்டு நீங்கள் சமைக்க வரல, அவங்க திறமைசாலி தான், உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்கிறப்போ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. பாக்கியா மேடத்தெல்லாம் விடுங்க, பாவம் அந்த பொண்ணு எப்படி அழுதுட்டு இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. இந்த பொண்ணுக்கு நடந்த நிச்சயதார்த்தம் நின்று போச்சுன்னு தெரிஞ்சா ஊரில் இருக்கிறவங்கலாம் இந்த பொண்ணை எப்படி பேசுவாங்க, நாளை பின்ன அந்த பொண்ணோட வாழ்க்கையை வம்ப போயிடாதா அப்படின்னு கேட்குறாரு. மாப்பிள்ளையோட அப்பாட்ட சொல்கிறாரு, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு 30-40 வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் மனைவி உங்களுக்கு சமைக்கிறப்ப ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்க தானே செய்யும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ தானே செய்கிறீங்க, அதுக்காக டைவர்ஸ் பண்ணிட்டா போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பாயாசத்துக்காக இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில இனியாவை பாராட்டி காலனி அசோசியேஷன் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் பழைய பிரசிடென்ட் சொல்கிறாரு, இந்த பாக்கியா மேடம் ஜெயிச்சதோட சரி, அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பொண்ணை பாராட்டி தான் இப்போ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஆனால் அது கூட அவங்க வந்து அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கெலில் சொல்லிட்டு இருக்கிறாரு அமிர்தாட்ட, அம்மா மேலே இருக்கிற கடுப்பை இந்த ஆள் எப்படி காமிக்கிறான் பாத்தியா அப்படின்னு சொல்கிறாரு. தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது இனியாவை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க, கோபியுமே கூப்பிடுறாங்க. இந்த பழைய பிரசிடென்ட் வேணும்னே இப்போது ராதிகா மேடம் நீங்களும் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ராதிகா அப்படின்னு கோபியுமே கூப்பிடுறாரு. இப்போது ஸ்டேஜுக்கு ராதிகாவுமே போகிறாங்க. இதுக்கிடையில் இப்போது ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பேசி சமாதானப்படுத்திடுறாரு பழனிசாமி. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், அதெல்லாம் பேசி சமாதானப்படுத்தியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா இப்போது பழனிசாமிக்கு நன்றி சொல்கிறாங்க. பாக்கியா அவங்களோட மாமனார்கிட்ட கேட்குறாங்க, இந்த பிரச்சனையில் நான் மறந்தே போயிட்டேன் மாமா, இனியா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. இனியா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறாமா அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை கேட்ட உடனே பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நீ வரலன்னு தான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறா இனியா அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல மாமா, இங்கே நடந்த பிரச்சனை அவளுக்கு தெரியாதுல்ல, நான் பேசி புரிய வச்சுக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பாக்கியா சொல்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செல்விட்ட பாக்கியா சொல்கிறாங்க, நம்ம சமையலை யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாது செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் போய் பாயசம் வைக்கிறாங்க பாக்கியா. அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட மாமனார்ட்டையும் பழனிசாமிட்டையும் கொடுக்குறாங்க. மிருந்த மாதிரி இருக்கு மேடம் அப்படின்னு பழனிசாமி சொல்கிறாரு. உன்னை தப்பாக பேசின எல்லார் வாயிலையும் ஒரு கரண்டி ஊற்றி விடுமா சூட்டோட அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியாவோட மாமனார். எல்லாருமே இப்போ அந்த பாயசம் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டுறாங்க. பாக்கியாவுமே இப்போ எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. என்னோட கவனக்குறைவுனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, அதான் எல்லாமே நல்ல விதமாக நடந்து முடிஞ்சிருச்சே அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. பாக்கியா எல்லாருமே கிளம்பி இப்போது ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. இனியா இப்போது ஸ்டேஜில் நிற்கிறத பார்த்த உடனே பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்கியா கூட பழனிசாமி வந்திருக்கிறத பார்த்து கோபி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. பாக்கியா இப்போது ஸ்டேஜில் போயிட்டு இனியாட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இனியா கோபப்பட்டு பாக்கியாட்ட பேச மாட்டேன்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு இனியா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்ல போகிற, உனக்கு என்னை விட உன்னோட வேலை தானே முக்கியம்னு சொல்ல போகிற அப்படின்னு கோபப்படுறாங்க இனியா. யாருமே என்கிட்ட எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்பி போயிடுறாங்க இனியா. பழனிசாமி பாக்கியாட்ட சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, சின்ன பொண்ணு தானே, அதான் கோபப்படுறா, நீங்கள் பேசி புரிய வைங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. ராதிகா கோபிகிட்ட கேட்குறாங்க, இவர் தான் பழனிசாமியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அந்த பனைமரம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொல்கிறாரு கோபி. கோபியை பார்த்த உடனே பழனிசாமி வணக்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. ஏண்டா வெறுப்பா தலையசிக்கிறாரு கோபி. பழனிசாமியை முறைச்சிட்டே நிற்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.